வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல தேவனுடைய சுத்த கிருபையினாலையும் பலத்தினாலையும் நல்லா இருக்கிறேன். அதே போல நேற்றைய தினத்தில் ராசகுமாரனை கேட்டதுக்கிணங்க எல்லா காரியங்களும் கிளீனாக முடிந்திருக்கிறது. இன்றைக்கு ஜெசி பிளக்கில் உங்களுக்கு உலகம் முழுக்க ராசகுமாரனோட சம்பளங்குளம் 12ஆம் வட்டாரம் அந்த பகுதி முழுக்க வீடியோவில் வர நீங்கள் எல்லாரும் பார்த்து, வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள் நாட்டை விட்டு வந்து கனகாலமாக இருக்கும் உங்களுடைய டெலிவிஷன்களில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இன்றைக்கு அந்த நேற்று நான் சொன்ன பகுதிகள் அனைத்தையும் பார்க்கலாம். அதில் நீங்கள் ராசகுமார் அன்னைக்கு தான் நிறைய நன்றி சொல்ல வேண்டும். என்னென்னு கேட்டால் ராசகுமார் அண்ணா போய் அதுகளை செய்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் அவருடைய நண்பர்கள், நீங்கள் பழைய நண்பர்கள் எல்லாம் எல்லா நாடுகளிலையும் இருப்பீங்கள். இருந்தால் அவரோடு எடுத்து அவற்றை நம்பர்கள் கிடைச்சால் எடுத்து ராசகுமார் அண்ணனோட கதைச்சு அவரை நீங்கள் ஒரு நல்ல விடயம் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரோடு நீங்கள் கதைத்து கொள்ளலாம். அதே போல இன்னொரு விடயத்துக்கு வருவோம். என்னென்று கேட்டால் நேற்றைய தினத்தில் நாங்கள் கனகத்துறை மூடி, அதே போல் 78 எங்கட ரங்கண்ணாண்ட கடை இருந்தது. ரங்கண்ணாண்ட கடையை போய் முழுமையாக என்னுடைய வன்னி மலத்துல யூடியூப்பில் ஏற்றுறதுக்குரிய காரியங்கள் முழுக்க செய்துட்டு வந்திருக்கிறேன். வீடியோ பதிவுகள் எல்லாம் அடுத்தபடி வரும். அதே போல் உங்களுடைய கடைகளும் இருந்தால் வன்னி மலத்துல யூடியூப்புக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கடைகளை உலகம் முழுக்க பார்ப்பது போல் துல்லியமாகவும் தெளிவாகவும் ஒளிப்பதிவோடு மிக தெளிவாக வீடியோவோடு உங்களுடைய ஒளிப்பதிவோடு ரெண்டும் தெளிவாக செய்து உங்களுக்கு வன்னி மலத்துல யூடியூப் தரும். எந்தவித சன்மானங்களும் எனக்கு தர வேண்டியதில்லை. முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நான் இந்த நாட்டில் இருக்கும் பொழுது சகலதும் ஃப்ரீயாகத்தான் செய்து தருவேன். எனக்கு காசு தேவையே கிடையாது. என்னுடைய காசு தேவைக்கு எனக்கு தேவையானவர்கள் என்னோடு கூட வருவார்கள். அதே போல நானும் ஓடி ஆடி உழைத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வேண்டுமானால் சொல்லுங்கள். என்னுடைய வன்னி மலத்துல யூடியூப்பில் உங்கள் அனைத்து தொழிற்சாபனங்கள் வச்சிருக்கிற உங்களுடைய கடைகளாக இருந்தாலும் சரி, அழகு சிலை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அதே போல எந்த தொழிற்சாபனங்களாக இருந்தாலும் நானே நேரடியாக உங்களுக்கு அதை வீடியோவாக எடுத்து என்னுடைய வன்னி மலத்துல யூடியூப்பில் ஏற்றி உங்களுடைய தொழிற்சாபனங்களை உலகம் முழுக்க காட்டக்கூடிய வழியில் செய்து தருவேன். அதே போல இன்னொரு விடயத்துக்கு வருவோம். நேற்றைய தினத்தில் என்னுடைய அம்மாவுடைய தங்கை அண்டியினுடைய படத்தை வைத்திருந்த போது எல்லாரும் வாழ்த்து போட்டிருந்தீர்கள். எல்லாருக்கும் நன்றி. அதில் விஜயண்ணாவை மறக்க முடியாது. கரெக்டாக எழுதியிருந்தீங்கள். உன்னுடைய தொட்டம்மான்னு சொல்லி நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீங்க. விஜயண்ணாவோட ஃபேஸ்புக்கு போவீர்களாக இருந்தால் நிறைய விடங்களை நீங்கள் பார்க்கலாம். அது நல்லபடியாக நாங்கள் தாய்நாட்டை விட்டு தூரத்தில் வந்திருந்தாலும் கூட நாங்கள் இந்த நாட்டில் ஒவ்வொரு நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நான் மீண்டும் சொல்லுகிறேன், நானும் ஒரு கரடு முரடான ஆளாய்த்தான் இருந்தேன். பேர்ந்து எங்களுடைய வயதுகளும் கடந்து வர நாங்களும் எங்களை சரி செய்து கொண்டு அப்படியே நாங்கள் எங்களுடைய பாதைகளை நல்ல பாதையாக மாற்றிக்கொண்டு நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல நீங்களும் நல்ல சுகபலத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய வேலையிடங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல கிறிஸ்துமஸ் வருகிறது. இன்னும் 3 வாரங்களில் எங்களுடைய கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாட காத்திருக்கிறீர்கள். அதே போல 2026 புது வருடமும் அதே போல 4 வாரங்களில் வர இருக்கிறது. அதே போல உலக வேர்ல்ட் கப் மேட்ச் 7ஆம் மாதம் அமெரிக்காவில் இன்னும் 3 நாடுகளில் நடக்க இருக்கிறது. அதே போல நீங்கள் அதையெல்லாம் பார்த்து சந்தோஷமாகலாம். 2026 உங்கள் அனைவருக்கும் ஒரு விறுவிறுப்பான சந்தோஷமான ஆண்டு அமைய போகிறது. மிகவும் சந்தோஷமாக நீங்கள் பயணப்பட்டு கொண்டீர்கள். இன்றைய காலையில் இன்றைய நிலை மிகவும் பனிப்பொழிவோடு பிரான்ஸ் நாடு கடந்து கொண்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் அடித்து கேட்டார்கள், மச்சி நீ என்னடா செய்யற, எப்படா இருக்கிறான்னு கணவர் கேட்டிருந்தீர்கள். எங்களோட நாட்டுக்கு வந்த எங்களோடு 2 கேட்டார். கடைசி வந்தாலும் வர முடியாது. நம்முடைய நாடு பிரான்ஸ் நாடு. நம்முடைய நாட்டில் தான் நான் இருப்பேன். நீங்கள் எல்லாரும் என்னுடைய அன்பு நண்பர்கள். ஒவ்வொருத்தரும் என்னோடு நீங்கள் தொடர்பில் வந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் நலமாக இருக்கிறேன். அதே போல என்னுடைய நண்பன் கனடாவில் இருந்து கனகாலத்துக்கு பிறகு கதைத்தவன், அவன் கார் ஓட்டத்தை பார்த்து விட்டு சொன்னான், ஒரே ஒரு விடயம்தான், நல்லா இருக்கிறது, நீ நல்லா இரு. எப்பொழுதும் நாங்கள் நல்லதை செய்வோம், நல்லதை நினைப்போம். இன்னொரு மூலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்.